ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளியராகவும் பிரைட்டாகவும் வச்சுருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து நான் மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஜென்டிலாக எக்ஸ்போலிட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற ஆக்னே, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு பழுத்து தக்காளி பழத்தை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாரியே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி பழத்தை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க சன் டேன், பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஸ்கின் பார்க்க நேச்சுரலாகவே நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நான் ஃபேஸில் இருக்க பிஹெச் லெவலில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் பிரைட்டாகவும் வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் பார்க்க ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒரு சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நல்லா ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி நீங்கள் 3 டைம்ஸ்னு ட்ரை பண்ணுங்கள். வீக்லி 3 டைம்ஸ்லேயும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராகவும் பிரைட்டாகவும் வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே, பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நைட்டில் அப்ளை பண்ணுங்கள். நைட்டில் அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஃபேஸ் பேக்கோட முழு பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு லைட் மாய்ஸ்சரைசரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போகலாம். காலையில் எழுந்து உங்கள் ஃபேஸ் பார்த்தா தெரியும். உங்கள் ஃபேஸ் ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா பிரைட்டாகவும் தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின் லைட்டனிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின் டோனை வந்து ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.